திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். கமேனியை கொல்ல ரெடியாகும் இஸ்ரேல். நெதன்யாகு சொன்ன அந்த ஒரு வார்த்தை முக்கியம். இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் ஒரு வாரமாக தொடர்ந்து வருகிறது. இரு நாடுகளுக்கும் மாறி மாறி தாக்குதல் நடந்து வருகிறது. தற்போதைய சூழலில் இந்த மோதலுக்கு முடிவு வர வாய்ப்பில்லை. இதற்கிடையே ஈரான் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி கமோனியாவை கொல்லும் பிளான் குறித்து கமோனி கூறிய கருத்துக்கள் கவனத்தை ஈர்த்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையே நீண்ட காலமாகவே மோதல் போக்கு இருந்து வருகிறது. இந்த சூழலில் கடந்த வெள்ளிக்கிழமை திடீரென ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் ஆரம்பித்தது. இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலில் ஈரான் நாட்டின் பல முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டனர். மேலும் அணு ஆயுத ஆய்வாளர்களும் கொல்லப்பட்டனர். இதற்கு ஈரானும் பதிலடி கொடுக்க களத்தில் இறங்கியுள்ளது. இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனால் அங்கு நிலைமை மோசமானதாக மாறி வருகிறது. இந்த விவகாரத்தில் ஒப்பீட்டளவில் இஸ்ரேல் கை தான் ஓங்கி இருக்கிறது. ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் தொடங்கிய பல முக்கிய நகரங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தின. இதில் ஈரானுக்கு இழப்புகள் மிக மோசமாக இருந்தது. இந்த சூழலில்தான் ஈரானின் உயர்மட்ட தலைவரான கமோனி மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்று தகவல் பரவியது. இந்த பிளான் அமெரிக்காவின் வரப்போவதாகவும் இருப்பினும் ட்ரம்ப் இதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் தகவல் பரவின. முன்பு இது குறித்து கேள்வி எழும்பின போது நெதன்யாகு அதை மறுக்காமலேயே இருந்திருந்தார். இதற்கிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் பேச்சு மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஈரான் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி கமோனியை கொல்லும் வாய்ப்பை நெதன்யாகு நிராகரிக்கவில்லை. குறிக்க வாய்ப்புள்ளதை நிராகரிக்கவில்லை. அதாவது அயத்துல்லா அலி கொல்லும் திட்டம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு அவர் இல்லை என்ற பதிலை சொல்லவில்லை. மாறாக அவர் இப்பொழுது எல்லா ஆபரேஷன்களும் ஓப்பனாகவே இருக்கிறது. அனைத்தையும் நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். இப்பொழுது இது குறித்து கூடுதல் தகவல்களை பகிர விருப்பமில்லை. ஈரானில் அரசில் பங்கு கொண்டு இருக்கும் யாரும் தப்பிக்க முடியாது. நான் சும்மா பேச விரும்பவில்லை. பொறுத்திருந்து பாருங்கள் எங்கள் திட்டத்தை. ஆகோஷன் தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். இதனால் ஈரானின் உள்கட்டமைப்பு மிக மோசமாக சேதமடைந்து வருகிறது. ஈரான் பதிலடி கொடுக்க முயன்றாலும் இஸ்ரேலை சமாளிக்க முடியவில்லை. அமெரிக்கா இந்த மோதலில் நேரடியாக தலையிடவில்லை. இருந்த போதிலும் அவர்கள் இஸ்ரேலுக்கு முழு ஆதரவு கொடுத்து வருகிறார்கள். ட்ரம்பும் கூட ஈரான் சண்டையும் வரை தாக்குதலை தொடரவே அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. மத்திய கிழக்கில் வெடித்த இந்த மோதலால் உலகமெங்கும் பரபரப்பு அதிகரித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.